உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? அதிகப்படியான வெற்றிகளை குறிக்கக்கூடிய ராசி மகர ராசி. ஓகே, ஒரு 3 நல்ல விஷயம் என்ன எதிர்பார்க்கலாம்? 3 யோகம். அவங்க அதிகப்படியான நகைகள் வாங்கும் யோகம் மகர ராசிக்கு இருக்கு. நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு. ரைட். ரெண்டாவது, இதுவரை இருந்த சொத்து தகராறு, இந்த பாக பிரிவினை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனைகள் இதெல்லாம் உடனே முடிவுக்கு வருது. சொத்து தடை நீங்கும். ஆமாங்க. எனக்கு இப்போ 5 வருஷமாக மகராசி இந்த 7 நடந்துட்டு இருக்கு, முடிய போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ ஒரு 5 வருஷமாக ரொம்ப வச்சு செஞ்சார். 2020 கொரோனா, 2022 ஒரு ப்ராப்ளம். என் மனைவிக்கு எனக்கு அப்பப்போ பிரச்சனைகள் வருதும் போகும். ஆனால் பிரச்சனை வந்தாலும், என்னால் பிரச்சனை வந்தாலும் நான் தான் சமாதானம் ஆகணும். ஒய்ஃபால் பிரச்சனை வந்தாலும் நான் தான் சமாதானம் ஆகி சமாதானம் பண்ணி போகணும். இது இப்படி தான் இருக்குமா எங்கள் 2 பேருக்கும்? இது எப்பயுமே எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். இதுக்கு ஜோசி அளவுக்கு போகணும், நானே சொல்லிடுவேன். பரிகாரம் சொல்லலாமா? சொல்லுங்க. எல்லாரும் இந்த நான்வெஜ் சாப்பிடுவாங்களே, மீன்கள், அது எல்லாமே ஐஸை வச்ச மீன் தான் சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் விற்பது கம்மி. ஆமா. அப்படியா அந்த மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய மீன்களை வாங்கி ஆற்றுலையோ குளத்துலையோ கடலையோ திருப்பி விட்டணும். சாக போகிற ஒரு உயிருக்கு உயிர் தர்றது. அது செஞ்சால் இந்த பரிகாரம் அருமையாக இருக்கும். அது கடையில் கறிக்கு இருக்கக்கூடிய மீனை வாங்கி உயிரோட வாங்கி மீண்டும் அப்படியே தண்ணியில் விட்டுறணும். ஆமாம், உயிர் சாக போகிற உயிருக்கு உயிர் கொடுக்குறோம். ஓகே, சாக போகிற உயிருக்கு நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க. ஓகே, இதை இந்த பரிகாரம் தான் சிறப்பாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி சொல்ல முடியுமா? விருச்சிக ராசியை பொறுத்தளவு இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துல இருந்தார் சனி பகவான். இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு போறாரு. அப்போ குழந்தைங்க கிட்ட பேசுறதுல கவனம் வேணும். நம்ம ட்ரெண்டுக்கு அவங்க வரமாட்டாங்க, அதனால அவங்க ட்ரெண்டுக்கு நம்ம போய்க்கணும். இதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டிஸ்பியூட் வராமல் பார்க்கணும். நிறைய பணம் வரும். அந்த முதலீடுகளில் கவனம் வேணும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. ஓகே, என்ன நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம்? இதே நல்ல விஷயமாக எதிர்பார்க்கலாம். நிறைய பணம் வரப்போகுது இல்லைங்க, இதுவே நல்ல விஷயம் தானே. ஓகே, கும்ப ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் என்ன? கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார். ஸோ இவங்களுக்கு பணவரஸ்தானம், நிறைய பணவரவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பணவரவுகள். இதுக்கு முன்னாடி வெளியில் கொடுத்துருந்த பணம், நான் பணம் கொடுத்துருந்தேன் எனக்கு வரல அப்படிங்கும் போது சனி உத்திரட்டாதியை டச் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பணம் வந்துடும். அப்படி பணம் கொடுத்து ஒரு 2.5 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு பணமே திரும்பி வர மாட்டேங்குது அப்படின்னா உலகளந்த பெருமாளை போய் இவங்க சாமி கும்பிட்டாங்கன்னா ஒரு கால் தூக்கி நிற்பார் உலகளந்த பெருமாள். 3 உலகளந்த பெருமாள் தான் உண்டு. எங்கே இருக்குங்க? திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாள் இருக்கார், காஞ்சிபுரத்தில் இருக்கார், கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் இருக்கார். உலகளந்த பெருமாளை போய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு சாமி கும்பிட்டா எவ்வளவு பணம் வெளியே நின்றிருந்தாலும் அந்த பணம் திரும்பி வந்துடும். ஓகே, வெளில நிற்கக்கூடிய பணம் திரும்பி வரும். ஓகே, திரும்பி வந்துடும். துலாம் ராசி பேர்லாமா? துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வராரு சார். 6ஆம் இடம்னு சொன்னாலே உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். முதல்ல கடன் அழியும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி அமரக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனை முழுமையா நீங்கும். துலாம் ராசி யாரு இருக்காமா? ஓகே, உங்களுக்கு இப்போ லைஃப் எப்படி இருக்கு? வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்படியே ஸ்மூத்தா போனா ஓகே தான். ஓகே, அவங்களுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இனி ஸ்மூத்தா போகுமா? இந்த 2.5 வருஷம் நல்லாவே ஸ்மூத்தாக போகும். ஏன்னா சனி பகவான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல வர்றதுனால, ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றதுனால நல்ல பலன்களை நிறைய செய்வார். ஓகே, எந்த விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும்? எல்லாமே நல்லா ஜாக்கிரதையா இருக்கிறது தேவையில்லாத கடன் வருது இல்லையா? இப்போ கூப்பிட்டு சார் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்க, இந்த மாதிரி ஒரு லோன் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது, ஒரு 5 லட்சம் லோன் வாங்கிக்கிங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கிக்கிங்க, டாப்அப் போய்க்கிங்க, வீட்டு லோன் போயிட்டுருக்கோம். வாலண்டியராக கூப்பிட்டு கடன் கொடுக்குறாங்க இல்லையா? அகலக்கால் வைக்கிறது தேவையில்லாத கடன், ஆடம்பர கடனை மட்டும் துலாம் தவிர்த்துட்டா பிரச்சனை இல்லாமல் அந்த 2.5 வருஷத்தை இஷ்ட தெய்வம் எதை சாமி கும்பிடலாம்? துளாராசி குலதெய்வத்தை வணங்குவது மிக மிக சிறப்பு. சார் தனுசு யாருமே ஒருத்தங்க கூட வாயை திறக்கவே இல்லை. விட்டு அடிச்சுருவீங்க போலயா? தனுசு ராசிக்கு வரும் ஆண்டு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு உயர் கல்வி, உயர் பதவி எல்லாம் 4ஆம் இடத்துல வருகிறார் சனி பகவான். இந்த 4ஆம் இடத்துல ஒரு விஷயம் ரொம்ப நேரமா நான் சொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு பேச இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. சனி யாருக்கெல்லாம் 10 கூடைய சம்பந்தம் பெறுகிறாரோ, 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, 10 பார்த்தாலும் சரி, 10 கூட சம்பந்தப்பட்டாலும் சரி, அவர்கள் பெரும் புகழ் அடைவார்கள். மீனராசிக்காரங்களுக்கும் அப்படிதான் 10ல் வர்றது, மிதுன ராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி 10, தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பெரும் புகழ் அடைவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த ஸ்தாபனம், நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நேம் வேர்ல்டு பாப்புலர் ஆகக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த சனி பகவான் தருகிறார். தனுசு ராசி வர பொது பலன் சொல்லுங்களேன்.
பேசாமல் விடுங்க. ஐயா, தனுசு ராசிக்கு வந்து சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான தொடர்புடைய வண்டி வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நல்ல பலனை செய்யும். என்ன யோகம் இருக்கு? அதாங்க 4ல் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு நேராக பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு குரு வர போகிறார். தன் வீட்டை தானே பார்க்க போகிறாரு. அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டி கிடைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக செயல்பட போகிறாங்க. ஏன்னா குரு பார்வை இருந்துருச்சுனாலே, ஒருத்தவங்க கைட் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துருச்சுனாலே அவங்க அடுத்தடுத்து என்ன நடக்கணுங்கிறத இறைவனை இன்ட்யூஷனில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. நல்லா தான் இருக்க போகிறாங்க. அவ்வளோதான். மிதுன ராசிக்காரங்க லேட்டாக போயிடுது, ஒரு விஷயத்தை முடிக்க முடியாமல் லேட் ஆகிறது, அந்த தடை ஏற்பட்டுட்டே இருக்கும். தடையில்னா காலதாமதத்தை ஏற்படுத்துவார், தொழில காலதாமதத்தை ஏற்படுத்துவார். இவங்களுக்கான ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சுடுகாட்டுல போயிட்டு பிணம் எரிக்கிறத பார்க்கணும். அங்க வந்து அரிச்சந்திரன் இருக்கும். அந்த அரிச்சந்திரனுக்கு பூஜை பண்ணிட்டு பிணம் எரிக்கிறத பார்க்கணும். இது வந்து பரிகாரம். ஆண்கள் உள்ள போக முடியாது. இது ஆண்கள் போகலாம், பெண்கள் போக முடியாது இல்லையா? அதனால வந்து இந்த காசியில வந்து பணம் இருக்கிற வீடியோலாம் நெட்ல வரும். அந்த வீடியோ மட்டுமே பார்த்தாவே அதுவே அவங்களுக்கு பரிகாரம். இதை சனிக்கிழமையில மட்டும் பண்ணணும். இது என்னங்க இந்த மகா கும்பமேளால வந்து வீடியோ காலை வச்சு தண்ணியில முக்குறாங்களா? அந்த மாதிரி வீடியோ பார்த்தா போதுங்கிறீங்க சார்? சினிமா பார்த்தாவே நல்லது நடக்கும் சார். ஓகே, யார் மிதுன ராசி? சார் நான் மிதுன ராசி. ஓகே, இப்போ உங்க நிலைமை எப்படி இருக்கு? சார் இப்போன்னு இல்லை, ஒரு பாலாஜியசன் சார் வந்து முதல்ல சொல்லியிருந்தாரு, இந்த கடகராசி வந்து ட்ரௌசர் கிழிஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு முதல்லாம். மிதுன ராசி கிழிஞ்ச ட்ரௌசர் இன்னும் தைக்கல. அது எப்படி தைக்கிறதுன்னு முதல்ல சொல்லுங்க. ஒரு 10 வருஷமாவே, ஒரு 2 வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குறோம், இல்லை உங்களுக்கு கும்பம் லக்கணம் அதெல்லாம் நல்லா இல்லைங்கிறாங்க. இந்த மிதுன ராசிக்கு எப்பதான் நல்லா இருக்கும்? ஏன்னா பாவப்பட்ட ராசி ரொம்ப இதுதான். உங்க நிலைமை என்ன, அதை சொல்லுங்க. சரி, என் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. ஆனா சோத்துக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ, இந்தியாவுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த அளவுக்கு கடன் எனக்கு இருக்குது. அதனால அதை பற்றி இருக்குது, அது அபரிவிதமான கடன் இருக்குது. ஆனால் நல்ல காலங்கிறது எப்போதான் பிறக்கும், எப்போதான் இந்த கடன் குறையும்? அவ்வளோதான் சார் என்னோட கேள்வி. இன்னும் ஒரு வருஷம், இந்த வருஷம் வந்து ஜென்ம குரு இருக்கு சார். ஜென்ம குரு முடிஞ்சு ரெண்டாம் வீட்டில் குரு வர்ற வரைக்கும் கஷ்டம் இருக்க தான் சார் செய்யும். பட் இந்த பரிகாரம் பண்ணா நிச்சயம் அதனுடைய தாக்கம் குறைஞ்சிரும். அவர் ஒரு சிம்பிள் பரிகாரம் சொல்றாப்ல, சுடுகாட்டுக்கு போய் பிணம் எறிவதை பார்க்கணும். ரெடியா? இல்ல, இது எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்களா? இந்த ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க அவர் சொல்ற பரிகாரம் அது. இது ரெடியா? இந்த பரிகாரத்தை பண்ணா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்னு சொல்றாரு. சரி, அதையும் முயற்சி பண்ணி பாக்குறேன். நீங்க அங்க போயிட்டு அந்த ஹரிச்சந்திரனுக்கு பூஜை பண்ணிட்டு அங்க பிணம் எரிக்கிறது போய் பார்த்துட்டு வாங்க. இது சனிக்கிழமையில பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பா வரும். ஓகே, திருமண யோகம் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு நின்ற இடம் பால், சனி நின்ற இடம் வளரும். சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் ஆனால் நீங்கள் கடன்லாம் கட்டிடுவீங்கண்ணே, தைரியமாக இருங்கண்ணே, சிங்கம் மாதிரி உட்காருங்கண்ணே. அட்டேங்கப்பா சனி தேசம் தான் நடக்குது. எனக்கு தகவலுக்காக சொல்றேன், சனி தேசம் தான் இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்குது. அது அப்போ விசேஷம் இன்னும் சிறப்பாக செஞ்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் திருமண விஷயத்தை பற்றி சார் கேட்டார். திருமண விஷயம் யாருக்கெல்லாம் வந்து மிதுன ராசியில் திருமண தடை, முதல் திருமணத்தில் தடை இருந்தாலும் சக்ஸஸ், 2வது திருமணத்தில் ஏதாவது பிரச்சனையாகி நின்று போயிருந்தாலும் அதுலேயும் சக்ஸஸ் ஆகும். மிதுனம் வந்து அந்த மாதிரி ஒரு அருமையான திருமண தடை நீங்களும் சார். சூப்பர். ஓகே, வாழ்த்துக்கள். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.